நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் கலர் தெரப்பியில் சில விஷயத்தை கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு மனிதன் சோம்பேறி ஆகிவிடுவானா சில கலர்னால? மந்த தட்டுமா? சீதளம் பிடிக்குமா? எஸ். Is it possible? Yes, it is possible. பச்சை வண்ணம். நாம் படுக்கிற ரூமில் பச்சை வண்ணம் என்ன டிஃபெக்டை பண்ணும், என்ன நல்லது பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரீன் ஆஃப் எர்த் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். ஆஃப் எர்த் ஆஃப் வாட்டர். பச்சை வண்ணம் வாஸ்துவில் தெரியாதவங்க எல்லாமே எழுதுங்க. வாழ்க்கை அனுபவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த க்ரீன் கலர் நாம் படுக்கும் அறை ரூமில் அதிகமாக இருந்தால் நம்ம ரொம்ப நேரம் படுப்போம். நம்ம உடம்பில் சுறுசுறுப்பு இருக்காது. நீங்கள் பழைய வீட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பச்சை வண்ணமாக இருக்குது. அப்பா சம்பாதிக்கிறதுக்கு போகிறாரு, பசங்கள்லாம் வீட்டில் படுத்துன்னு இருக்காங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒரு பசங்க ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கேயும் இங்கேயும் சீதளம் பிடிச்சிடுச்சு, அது பிடிச்சிடுச்சு, வயிற்று நோய், அந்த நோய் அப்படின்னு போவாங்க. இந்த பச்சை வண்ணம். இன்னொன்றுங்க, நீங்கள் தென்மேற்கு ரூமில் படுக்கிறீங்க. பேச்சு இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம். தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டில் படுக்கிறீங்க. அங்கே க்ரீன் ஓவர் இருக்குது. க்ரீன் கலர் இருக்குது. அது டார்க் க்ரீன், லைட் க்ரீன், அதில் க்ரீன். அண்ட் தட் இன் தி சவுத் வால், அதுவும் தெற்கு வாலில் இருக்குது. 100% உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மனநோய், சண்டை, பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு தென்மேற்கு திசையில் பச்சை இருக்கும் பொழுது டிப்ரெஷனால் பேய் பிடித்து விட்டது, மந்திரவாதிகிட்டெல்லாம் போவாங்க. நான் பார்த்து ஒரு ஹைதராபாத்தில் ஒரு வீட்டில் ஒரு கோடீஸ்வரனுடைய ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சதுன்னு நான் போகும்போது வீட்டில் பூஜை கீஜெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அதுக்கு இங்கேருந்து ஹரித்வார் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் சில நாள் பொறுத்துட்டு புஷ்கர் போகிறாங்க. அப்படி இப்படின்னு நான் போனேன். நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து இந்த க்ரீன் கலர் எடுத்துகிட்டுப்பா, நல்லா ஆகிடுவாங்க, எங்கேயும் சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே மரச்செடி கொடிகள், சின்ன சின்ன பெரிய பால்கனி அதில் எல்லாம் இருந்தது. எல்லாமே நீக்கிட்டோம். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ பச்சை கலர் சரியான திசையில் இல்லை என்றால், பச்சை கலர் சரியான திசையில் இல்லை என்றால் அது நோயை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், மனநோயை கொடுக்கும். வடக்கு திசையில் இருந்தால், உங்கள் ரூமே வடக்கில் இருக்குது, உங்கள் ரூமே வடக்கில் இருக்குது, வடக்கு திசையிலே பச்சையாக இருக்குது, அப்பொழுது மனநோய் இருக்கும், கோல்டு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், பண வருமானம் சரியாக வராது. இவர் சோம்பேறியாக ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கின்னு வீட்டில் உட்காந்துருப்பார். அப்பா ஆஃபீஸுக்கு போவார், காலத்தை தள்ளுவார்கள். வடமேற்கு ரூம் இருக்குது. வடமேற்கு ரூம் பச்சையாக இருந்தால் 8 மணி இல்லை 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அதுலேயும் வாசல் அதுக்கு சரியில்லை என்றால் இன்னும் அதிகமான சோம்பேறித்தனம். வடமேற்கில் பச்சையாக இருக்குது, வடமேற்குலேயே போய் படுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 10 மணிக்கு போவார், ஒரு ஹவர் போவார், திரும்பி வந்துடுவார், வீட்டில் படுப்பார். அம்மா சாப்பாடு போடுவா, என் பையனுக்கு நீங்கள் காசே கொடுக்கல, எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பையனுடைய வாழ்க்கையை அம்மாவே கெடுத்துடுவாங்க. வடகிழக்கு ரூம் இருக்குது, அதில் பச்சை ஓவராக இருக்குது, ஃபுல்லாக பச்சை இருக்குது. என்ன ஆகும்? காலையில் எழுந்திருப்பீங்க, வேலைக்கு போவீங்க, சுறுசுறுப்பாக போவீங்க. ஆனால் சாயந்தரம் வரும்போது
லிமிட்டெட் காசு தான் கையில் இருக்கும், பணமே அவ்வளோ இருக்காது. என்னப்பா இவ்வளோ ஒழிச்சிங்க, என்ன செய்கிறது? அவன் வரவெல்லாம் என்னை ஏமாத்துறான், நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆளானும் அவனுக்கு வியாபாரி நமக்கு தேவை இருக்குது, அதனால் வியாபாரம் விடக்கூடாது அப்படின்னு வியாபாரம் பண்ணேன். சில பேர் கன்சல்டேஷன் பண்ணுறவங்க எல்லாமே, ஐயோ நாளைக்கு அவன் நமக்கு தேவை இருக்குப்பா, அவனால் நமக்கு வருமானம் வருது அதனால் விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குறவங்க திரும்பி வயிற்று சம்பந்தமான பிரச்சனைக்கு ஆளாயிடுவார்கள். தென்கிழக்கில் சமையல் அறை இருந்தால் அதில் பச்சை வண்ணம் இருந்தால் சாப்பாடு செய்கிறவ நோயாளியாக இருப்பார்கள். தெற்கு வாலில் பச்சை வண்ணம் இருக்கக்கூடாது. தெற்கு வாலில் பச்சை வண்ணம் இருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை இருக்கும். இந்த பச்சை வண்ணம் எந்த திசையில் இருந்தால் நமக்கு நன்மை செய்யும்? கிழக்கு திசையில் பச்சை வண்ணம் இருந்தால் அது நன்மை செய்யும், பேர் புகழ் எல்லாமே கொடுக்கும். ஸோ உங்கள் அறையில் கிழக்கு திசை மாத்திரம் நீங்கள் பச்சையாக வைக்கலாம், வேறு எந்த திசையிலும் பச்சை வண்ணம் வைக்கக்கூடாது. இதே நீங்கள் தென்கிழக்கில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதில் பச்சை வண்ணம் இருக்குது, நம்ம போய் பழக்கலாமா? தென்கிழக்கில் இருக்க கிழக்கில் பச்சை நல்லது, ஆனால் அந்த ரூமில் தெற்கில் மேற்கில் வடக்கில் பச்சை இருந்தால், டார்க் க்ரீனாக இருந்தால், ஃபர்னிச்சரே க்ரீனாக பண்ணிட்டீங்கன்னா ஆண்மை குறைவு உங்களுக்கு ஏற்படுத்தும். நீ என்னை தொல்லை கொடுக்குற, எதுக்கும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்கிற உங்கள் ரூமில் பச்சை வண்ணம் இருக்கும். அல்லது குழந்தை பிறக்கவில்லை, சுக்கிராணுகள் செத்து போயே இருக்குது, 0 கவுண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க ரூமில் பச்சை கலர் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஸ்பெஷலி ரூம் இன் தி சவுத் ஈஸ்ட். இந்த சவுத் சென்டர் என்னாவோ கணவன் மனைவி உறவுகளில் சண்டைகள் அதிகமாக இருக்கும். தென்மேற்கில் என்ன இருக்கும், 100% ஒய்ஃப்க்கு டிப்ரெஷன் இருக்கும், மனநோய் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன், பச்சை கலர் வீட்டில் அறையில் இருக்கலாமா? இருக்கலாம், ஆனால் கிழக்கு வாலில் மாத்திரம் இருக்கணும், வேறு எந்த வால்லையும் செவரில் இருக்கக்கூடாது. இருந்தால் அது நெகட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கிட்டு மனிதனை மந்தத்துக்கு இட்டுன்னு போய்விடும். அதனால் நாம் எப்பொழுதுமே பச்சை கலரை சூஸ் பண்ணும் பொழுது அது கிழக்கு வாலுக்கு தான், கிழக்கு வீட்டுக்கு தான், வேறு எந்த திசைக்கும் பச்சை யூஸ் பண்ணாமல் இருந்தால் நாம் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.